வணக்கம். ஆப்பிள் டிவி செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் போலி வைரம் கொடுத்து முதியவரை ஏமாற்றி 4 சவரன் நகையை அபகரித்து சென்ற 5 நபர்கள். குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். புதுச்சேரி விலையனூரில் அடுத்தடுத்து 4 கடைகளின் பூட்டை உடைத்து பல லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள். குற்றவாளிகளை தேடி வரும் காவல்துறையினர். தமிழக வெற்றி கழகம் என்று தனது கட்சிக்கு பெயரிட்டு அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நடிகர் விஜய். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் போலி வைரம் கொடுத்து முதியவரை ஏமாற்றி 4 சவரன் நகையை அபகரித்து சென்ற 5 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்தி வீதியை சார்ந்த முதியவர் கஸ்தூரி, வயது 74. இவர் கடந்த 20ஆம் தேதி முதலியார் வீதி வழியாக நடந்து சென்ற பொழுது அவ்வழியாக வந்த மர்ம நபர்கள் அவரிடம் பேசி தாங்கள் இலங்கையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு வைரக்கற்களை கொண்டு செல்கிறோம் என்று, உங்களுக்கு வேண்டுமென்றால் வாங்கிக் கொள்ளுங்கள் என ஆசை வார்த்தையை கூறினர். அதனை நம்பி வைரக்கற்களை வாங்கிக் கொண்ட அவர் தான் அணிந்திருந்த 3 சவரன் செயின், 1 சவரன் மோதிரம் ஆகியவற்றை மர்ம நபர்களிடம் கொடுத்தார். பின் மீதி பணம் எடுத்து வர கஸ்தூரி வீட்டிற்கு சென்றார். வீட்டில் இருந்தவர்களிடம் அவர் வைரக்கற்களை காண்பித்த போது அது போலி வைரம் என தெரிய வந்தது. இது குறித்து கஸ்தூரி கொடுத்த புகாரின் பெயரில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். மோசடியில் ஈடுபட்டது வேலூர் ராஜ்குமார், வயது 34, சதீஷ், வயது 36, நல முகமது, வயது 66, ராஜவேலு, வயது 38, ஜமால் நாசர், வயது 65 என்பதும் இவர்கள் மீது வேலூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழக்கு நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. இதன் பெயரில் அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 1.80 லட்சம் மதிப்புள்ள நகைகளை மீட்டனர். பின்னர் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி விலையனூரில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து 4 கடைகளின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த முகமுடி கொள்ளையன் பல லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி விலையனூர் பகுதியில் உள்ள மூப்பனார் காம்ப்ளெக்ஸில் ஸ்நாக்ஸ் கடை நடத்தி வருபவர் சேகர், வயது 45. இவர் இன்று அதிகாலை வழக்கம் போல கடையை திறந்த பொழுது கடை ஷட்டரில் உள்ள பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்த பொழுது ரூபாய் 1,10,000 திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனிடையே அருகே உள்ள டாக்டர் சுரேஷ் என்பவர் நடத்தி வரும் கிளினிக் ஷட்டரும் உடைக்கப்பட்டு ரூபாய் 20,000 பணம் திருட்டு போயிருந்தது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் கோட்டைமேடு பகுதியில் பேக்கரி நடத்தி வரும் பாலமுருகன், வயது 38 என்பவரது கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டு அவர் கல்லா லாக்கரில் வைத்திருந்த ரூபாய் 1,80,000 பணம் திருடு போயிருந்தது. இது குறித்து தகவல் அறிந்த விலையனூர் போலீசார் 2 கடைகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அதிகாலை சேகர் டீ கடை ஷட்டரை உடைத்து முகத்தில் முகமுடி போட்டபடி உள்ளே நுழையும் டிப்டாப் ஆசாமி முதலில் கடையில் உள்ள சிசிடிவி கேமராவை அடித்து உடைப்பதும் பின்னர் அங்கிருந்த பணத்தை திருடு செல்வதுமான காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதேபோல மற்ற 2 கடைகளிலும் திருடியது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. விலையனூரில் அடுத்தடுத்து 3 கடைகளில் பூட்டை உடைத்து பல லட்சம் ரூபாய் திருடி போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதை வரவேற்கும் வகையில் புதுச்சேரி மாநில விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நடிகர் விஜய் ரசிகர் மன்றங்கள் விஜய் மக்கள் இயக்கமாக அறிவிக்கப்பட்டு நாடு முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தனர். மேலும் சமீபத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலும் விஜய் மக்கள் இயக்கத்தினர் போட்டியிட்டு பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றனர். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக, அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அதன் தலைவர் விஜய் என்று அறிவித்தார். இதனை வரவேற்று கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில விஜய் ரசிகர் மன்ற மாநில தலைவர் சரவணன் தலைமையில் அண்ணா சிலை அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினார்கள். மேலும் 500க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஒன்று கூடி விஜயின் கட்டவுட் கையில் பிடித்தபடி வருங்கால முதல்வர் தளபதி விஜய் வாழ்க என்று கோஷமிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். தொடர்ந்து விஜய் கட்சியை மாநிலம் முழுவதும் உள்ள மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில்
மோட்டார் சைக்கிளில் மாநிலம் முழுவதும் பேரணியாக வலம் வந்தனர். உரிமையியல் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற புதிய நீதிபதிகளுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். உரிமையியல் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற புதுச்சேரியை சார்ந்த 9 வழக்கறிஞர்கள் மற்றும் தமிழகத்தை சார்ந்த 6 வழக்கறிஞர்கள் என மொத்தம் 15 வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் சட்டசபை வளாகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் வழங்கினார். புதுச்சேரியிலிருந்து முதல் முறையாக 9 நீதிபதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதுவும் கிராமப்புறங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று முதல்வர் அவர்கள் பாராட்டினார். சபாநாயகர் செல்வம், சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி ஆகியோர் உடனிருந்தனர். நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல சிறப்பான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் மத்திய நிதி அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று பார்லிமெண்டில் தாக்கல் செய்த 2024-2025 நிதியாண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையானது விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், ஏழை எளியோர் உள்ளிட்ட அனைவரின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளதாகவும், அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 2 கோடி வீட்டு மாடி வீடுகள், சோலார் பேனல் அமைத்தல், 300 யூனிட் மின்சாரம் இலவசம், நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க குழு, அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்ட விரிவாக்க திட்டம் சிறப்பானது. நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையிலான சிறப்பான பட்ஜெட்டினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பிரதமர் மோடி, பட்ஜெட் தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு பாராட்டுக்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் ஸ்டூடியோ பூட்டை உடைத்து கேமரா, ட்ரோன் உள்ளிட்ட ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் திருடு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியை சார்ந்தவர் பெனு. இவர் அதே பகுதியில் ஸ்டூடியோ நடத்தி வருகிறார். இரவு ஸ்டூடியோவை பூட்டிவிட்டு சென்றவர் காலை திறக்க வந்தார். அப்போது ஸ்டூடியோவின் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபொழுது கேமரா, ட்ரோன் உள்ளிட்ட ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள ஸ்டூடியோ பொருட்கள் திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் பெனு அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்களால் நடத்தப்பெறும் முதல் புதுமையான மாதிரி கல்லூரி உணவு விடுதி திறக்கப்பட்டது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்களால் நடத்தப்பெறும் புதுமையான உணவு விடுதியின் தொடக்க விழா மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தோட்டம் திறப்பு விழா கல்லூரியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்தா சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை பூர்த்தியும் பூங்கொத்துக்கள் வழங்கியும் வரவேற்றார். இதில் உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உணவு விடுதி மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தோட்டம் இவற்றை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்தில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரியின் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு தோட்டங்களையும் பூங்காக்களையும் பார்வையிட்டனர். கல்லூரியின் பேராசிரியர்கள், மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த உணவு விடுதி மாணவர்களால் மாணவர்களுக்காக மாணவர்களே நடத்தும் புதுமையான ஒரு முன்மாதிரியான உணவு விடுதியாக அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கியதை வரவேற்று அவரது ரசிகர்கள் புதுச்சேரியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நடிகர் விஜய் கட்சியின் பெயருக்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இதனை நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதன் தலைவராக நடிகர் விஜய் செயல்பட இருக்கிறார். இதற்காக நீண்ட அறிக்கையை விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்.
இதனை வரவேற்று புதுச்சேரியில் விஜய் ரசிகர்கள் 300க்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலை அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் விஜய் மக்கள் இயக்கத்தின் கொடியுடன் ஆரவாரத்துடன் பைக் பேரணியிலும் ஈடுபட்டனர். தளபதி விஜய் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் என்று கட்சியின் பெயரை அறிவித்ததை தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். தளபதி விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் என்று கட்சியின் பெயரை இன்று அறிவித்தார். இதனையடுத்து வில்லியனூர் தொகுதி இளைஞரணி தலைவர் MB சுகுமார் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் வில்லியனூர் தொகுதியின் தலைவர் பிரபு, இளைஞரணி உறுப்பினர்கள் அருண்குமார், வசந்த்ராஜ், பிரதீப், சஞ்சய், ராம்கி, குணசேகரன், கார்த்திக், மோகன், தீபக் மற்றும் சக்திவேல், அஜய், பன்னீர், வசந்த் இவர்கள் உட்பட திரளான ரசிகர்களும் கலந்து கொண்டனர். மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் விஜய் மக்கள் இயக்கம் மயிலம் ஒன்றியம் சார்பில் புதிதாக கட்சியின் பெயர் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பட்டாசு வெடித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கிய விஜய் ரசிகர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தினை தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியாக பதிவு செய்து அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மயிலம் தெற்கு ஒன்றிய தலைவர் ஜீவன் மற்றும் வடக்கு ஒன்றிய தலைவர் CR ரமேஷ் ஆகியோரின் தலைமையில் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்வில் மணிகண்டன், முரளி, விஜய், தாஸ், ராதா, ராஜதுரை, சிவகுமார், கோபி, பார்த்தசாரதி, சரவணன், தேவா, மணி, கார்த்திக், விக்கி, புவனேஷ் மற்றும் ஞானசேகரன், தனசேகரன், சரத்குமார், ராஜேஷ், புவன்குமார், மதன், சரண் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கியதை வரவேற்று காரைக்காலில் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் நடிகர் விஜய் இன்று கட்சியின் பெயரை அறிவிப்பார் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு வந்த புசி ஆனந்த் வந்திருந்த நிலையில் தனது கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்று பெயர் சூடப்பட்டதாக நடிகர் விஜய் எக்ஸ் தளத்தில் அறிவித்தார். இதனை கொண்டாடும் வகையில் காரைக்கால் மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட தலைவர் வலாததன் தலைமையில் ஏராளமான விஜய் ரசிகர்கள் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் முழக்கமிட்டும் கட்சியை வரவேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட ஆன்ஸ் மற்றும் குட்கா விற்பனை சீரழியும் இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை ஒரு சிலர் இந்த ஹான்ஸ் மற்றும் குட்காவிற்கு அடிமையாகி கேன்சர் உள்ளிட்ட கொடிய நோய்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருகிறது. தடை செய்யப்பட்ட இந்த பொருட்கள் புதுச்சேரி நகர பகுதி மற்றும் பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலான கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக பலமுறை புகார் தெரிவித்துள்ளோம். ஏற்கனவே STF என அழைக்கப்படும் காவல்துறையினர் பலமுறை இதை கைப்பற்றி கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் புற்றீசல் போல கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து சொகுசு பேருந்து மூலமாகவும் மற்றும் இங்கு உள்ள வடநாட்டர் ஒரு சிலர் மூலமாகவும் கோடிக்கணக்கில் ஒரு மாதத்திற்கு விற்பனையாகி வருகிறது. இந்த தடை செய்யப்பட்ட ஆன்ஸ் மற்றும் குட்கா வைத்துள்ளவர்கள் காவல்துறையினர் பிடிபட்டாலும் விற்பனை செய்பவருக்கு பெரிய அளவில் வழக்கு பதிவு ஒன்றும் செய்யப்படுவதில்லை. காவல் நிலைய பெயிலில் அவர்கள் பிடிப்பதால் துணிந்து மேலும் மேலும் இந்த தவறை செய்து வருகிறார்கள். இந்த தடை செய்யப்பட்ட ஆன்ஸ் மற்றும் குட்கா விற்பனை செய்பவர்கள் மீது மேலும் புதுச்சேரி நகர பகுதியில் செயல்பட்டு வரும் கிராண்ட் பஜார் காவல் நிலைய சரக்குக்குட்பட்ட ஹோட்டல்களில் நடத்தப்படும் டூரிசம் கேட்டரிங் பார் என்ற பப்பில் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. கலால் சட்டத்தின் பிரகாரம் இரவு 12 மணியளவில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது இந்த நகர பகுதியில் செயல்படும் இந்த பப்களில் விடிய விடிய அந்த பகுதி காவல்துறை அதிகாரி துணையுடன் 3 மணியளவில் வரை சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதால் விதிமுறைகளை பின்பற்றாமல் செயல்பட்டு வருவதும் மற்றும் அந்த பகுதிக்குள் இசை நிகழ்ச்சி அதிக அளவிற்கு இசை ஒலி எழுப்புவதால் அருகாமையில் உள்ள குடியிருக்கும் முதியவர்களுக்கும் நோயாளிகளுக்கும்
மிகப்பெரிய தொந்தரவை ஏற்படுத்துகிறது. இவற்றை தங்கள் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி காவல்துறை தலைவர் அவர்கள் இது சம்பந்தமான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருபுவனை தொகுதி சோரப்பட்டு பகுதியில் கான்கிரீட் சாலை மற்றும் பக்க வடிகால் வாய்க்காலை மறுசீரமைப்பு செய்தல், உட்புற வீதிகளை மேம்படுத்தல் பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு காலனியில் உள்ள கான்கிரீட் சாலை மற்றும் பக்க வடிகால் வாய்க்காலை மறுசீரமைப்பு செய்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14,40,000 மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு கிராமத்தில் உள்ள குரவன் பாளையத்தின் உட்புற வீதிகளை மேம்படுத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 13,30,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜைகள் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி இப்பணிகளுக்கான பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளைநிலை பொறியாளர் மனோகரன் உட்பட கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். காரைக்கால் கடற்கரை பகுதியில் வாலிபர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் காளிக்குப்பம் கடற்கரையில் இரத்த காயத்துடன் 33 வயது மதிக்கத்தக்க வாலிபரின் சடலம் இருப்பதாக கோட்டுச்சேரி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் இறந்து கிடப்பது திருநள்ளாறு அடுத்த செருமா விலங்கை பகுதியை சார்ந்த கேபிள் தொழில் செய்யும் புளோமின்ராஜ் என்பது தெரிய வந்தது. தகவல் அறிந்த உறவினர்கள் புளோமின்ராஜ் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து போலீசாரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். போலீசார் உரிய நடவடிக்கை இருப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். மர்மமான முறையில் வாலிபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரைக்காலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற யோகா மகோத்சவ விழாவில் திரளான பொதுமக்கள் குடும்பத்துடன் பங்கேற்று யோகாவின் சிறப்பை அறிந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஹேட்ஃபுளன்ஸ் நிறுவனம் மற்றும் இந்தியா கலாச்சார அமைச்சகம் இணைந்து வழங்கும் யோகா மகோத்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் பொய்யாமொழி, மருத்துவர் கீதா, வழக்கறிஞர் திருமுருகன் மற்றும் புதுவை பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர் அருள்முருகன் குத்துவிளக்கேற்றி வைத்து யோகா மகோத்சவத்தை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து பின்னர் இளைஞர்களுக்கு தியானம் ஏன் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார்கள். மேலும் யோகா மகோத்சவம் 3 நாட்கள் நடைபெற உள்ளது. ஹெல்ப்ஃபுல்லன்ஸ் யோகா மகோத்சவத்தில் சிறுவர்களுக்கு ஓவிய போட்டி மற்றும் ஓய்வு நிலை பயிற்சி, புத்துணர்வு பயிற்சி, ஆன்மீகத்தின் அவசியம், உள்முக ஆற்றலுடன் இணைதல், தியானம் செய்வதன் நன்மைகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் யோகா மகோத்சவத்தில் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்களம் உசுறு தொகுதி குழுவின் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சியினை கண்டித்து அரசியல் விளக்க பிரசார கூட்டம் வில்லியனூர் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்களம் உசுறு தொகுதியின் குழு சார்பில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சியினை கண்டித்து அரசியல் விளக்க பிரசார கூட்டம் வில்லியனூர் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. இதில் இவர்கள் ஆட்சி காலத்தில் அதானியும் அம்பானியும் கார்ப்பரேட் முதலாளிகள் மட்டுமே வளர்த்துள்ளார்கள். புதுச்சேரி மாநிலத்திலும் மத்தியில் உள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால்தான் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியும் என பாஜக கட்சியோடு கூட்டணி அமைத்து ஆட்சி செய்கின்ற என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்றும், மத்திய அரசின் இலவச அரிசி திட்டத்தை கூட செயல்படுத்திட ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக உள்ளது. வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவோம் என வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பல மாத காலமாக சம்பளம் இல்லாமல் இருக்கின்ற 10,000 ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்காமல் நிறுவனங்களை மூடும் அறிவிப்பினை வெளியிட்டு வருகிறார். மக்களுக்கான திட்டங்களை எதுவும் செயல்படுத்தாமல் மத்திய மாநில அரசுகள்
மத வெறுப்பு அரசியல் மூலம் ஆட்சி நீடிக்க திட்டமிட்டுள்ளதை மக்கள் மத்தியில் விலக்கி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி சிறப்புரையாற்றினார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதியின் பொருளாளர் கோவிந்தராஜ், விவசாய தொழிலாளர்கள் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் பேசினர். இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் அத்வான், பெருமாள், கண்ணன், ராஜலட்சுமி, ஃபாத்திமா, சூசைராஜ், செல்வம், தில்லை நாயகம், பாலதண்டாயுதம், ஜீவானந்தம், குப்புசுவாமி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரபல தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறுவனத்திற்கு சொந்தமான 8க்கும் மேற்பட்ட இடங்களில் 25க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பிரபல தொழிலதிபர் திலீப் கபூருக்கு சொந்தமான ஹைடிசன் கம்பெனி தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒதியம்பட்டில் உள்ளது. இதை தலைமையிடமாக கொண்டு புதுச்சேரி நகர பகுதிகள் மற்றும் அனைத்து விமான நிலையங்களிலும் கைப்பை, காலணி, ஷூ, பெல்ட், பர்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் காலை ஒதியம்பட்டு மற்றும் அரியாங்குப்பத்தில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் புதுச்சேரி நகரில் மிஷன் வீதியில் 4 கடைகள், கடற்கரையில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதி உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று காலை 8 மணிக்கு வந்த 25க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் வருமான வரித்துறைக்கு உரிய வருமானத்தை கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக வந்த புகாரை தொடர்ந்து இந்த தீவிர சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக உசுறு தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் எம்ஜிஆர் சிலை அருகே மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறும் அடையாள அட்டையை வழங்கினார். முன்னதாக உசுறு பாஜக தொகுதியின் தலைவர் சாய் தியாகராஜன், தொகுதியின் துணைத் தலைவர் ஐயனார் ஆகியோர் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களுக்கு ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் சிறப்புரையாற்றுகையில் மகளிர் பெருமைகள் குறித்து பேசி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து கணவனை இழந்த விதவைகளுக்கு பென்ஷன் பெறுவதற்கான ஆணையம் மற்றும் பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகளையும் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் ரூபாய் 41 லட்சம் மதிப்பில் சாலை வசதிகள், கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள சாமியார் நகர் பகுதியில் ரூபாய் 10.50 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி, பூர்ணாங்குப்பம் வடக்கு வீதியில் ரூபாய் 10.50 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் வசதியுடன் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் ஓடைவெளி கிராமத்தில் உள்ள அணுக்காற்றன் பகுதிக்கு ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் தலைவருமான செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளைநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, அகிலன் மற்றும் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட அப்பகுதியின் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் ஓமுத்தூர் ராமசாமி அவர்களின் 129வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு OPR ரெட்டி நலச்சங்கம் மாநில தலைவர் சந்திரபோஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் ஓமுத்தூர் ராமசாமி அவர்களின் 129வது பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் அமைந்துள்ள ஓமந்தூர் ராமசாமி அவர்களின் மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர்.
இந்நிலையில் தமிழ்நாடு ஓபிஆர் ரெட்டி நலச்சங்கம் மாநில தலைவர் சந்திரபோஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்பு மாநில தலைவர் சந்திரபோஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருச்சியில் தமிழ்நாடு ஓபிஆர் ரெட்டி நலச்சங்கம் சார்பில் மாபெரும் எழுச்சி மாநாடு நடைபெறும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் அருள்மிகு முத்துமாரியம்மன் அருள்மிகு அங்காளம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் அருள்மிகு முத்துமாரியம்மன் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக கடந்த 27ஆம் தேதி மங்கள இசை மற்றும் விக்னேஸ்வர பூஜையோடு யாகசாலை பூஜை தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகளும் நடைபெற்றன. யாகசாலை பூஜையில் அருள்மிகு முத்துமாரியம்மன் அருள்மிகு அங்காளம்மனுக்கு கணபதி பூஜை, ரக்ஷபந்தனம், நாடி சந்தானம் ஆகியவை நடைபெற்று 4 கால யாகசாலை பூஜை நிறைவடைந்தது. யாத்ரா தானம், கலச புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் மற்றும் வர அருள்மிகு முத்துமாரியம்மன் மற்றும் அருள்மிகு அங்காளம்மன் மூலவர் விமானம் ஆகியவற்றிற்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து மகா அபிஷேகமும் மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வைத்திக்குப்பம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இன்று முதல் 47 நாட்கள் மண்டல அபிஷேகம் நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கன்னிக்கோவிலில் 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் நீர்த்தேக்க தொட்டியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கன்னிக்கோவிலில் 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் 2.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, போர்வெல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் இலைநிலை பொறியாளர் சிவானந்தம், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சென்னை நாடாளுமன்ற தேர்தல் அலை நாடு முழுவதும் வீச தொடங்கியுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத நிலையிலும் அரசியல் கட்சிகள் கூட்டணி மற்றும் தேர்தல் வியூகங்கள் வகுப்பதில் மும்முரம் காட்டி வருகின்றன. அதன்படி தமிழகத்தில் தேர்தலையொட்டி திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையே முதல்கட்ட பேச்சுவார்த்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்நிலையில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வருகின்ற 13ஆம் தேதி சென்னை வருகிறார். சென்னை வரும் அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேச உள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசின் தொகுதி பங்கீடு உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேலும் இரு கட்சி தலைவர்கள் சந்திப்பின் பொழுது தொகுதி பங்கீடு இறுதியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வருகின்ற 9ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் காங்கிரஸ் கட்சியும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அடுத்து வருவது இன்றைய சினிமா செய்திகள். முதன்முறையாக 600 திரைகளில் பிரமாண்டமாக வெளியாகும் வடக்குப்பட்டி ராமசாமி. வடக்குப்பட்டி ராமசாமி படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. சென்னை டிக்கிலோனா படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்தில் உருவாக்கியுள்ள திரைப்படம் வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படத்தில் சந்தானம் கதாநாயகனாக நடித்துள்ளார். இவருக்கு ஜோடியாக மேகா ஆகாஷ் நடித்துள்ளார். மேலும் இந்த படத்தில் ஜான் விஜய், MS பாஸ்கர், ரவி மரியா, மாறன், மொட்டை ராஜேந்திரன், நிழல்கள் ரவி, சேஷு, இட்ஸிஸ் பிரசாந்த், ஜாக்லின் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர்.
பேப்பிள் மீடியா ஃபேக்டரி தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். தீபக் ஒளிப்பதிவு செய்துள்ளார். சிவன் நந்தீஸ்வரன் படத்தொகுப்பு பணியை மேற்கொண்டுள்ளார். இந்த படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. சமீபத்தில் இந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் முதல் பாடல் வெளியாகி கவனம் பெற்றது. இந்நிலையில் சந்தானம் நடித்த படங்களிலேயே அதிக திரையில் வெளியாகும் முதல் திரைப்படம் என்ற பெருமையை வடக்குப்பட்டி ராமசாமி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் உலகம் முழுவதும் உள்ள 600க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் பிரம்மாண்டமாக வெளியாக உள்ளது படக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த படத்திற்கு தணிக்கை குழு யூ சான்றிதழ் வழங்கியுள்ளதாகவும் படக்குழு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. இதன் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்து காணப்படுகிறது. இன்றைய விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடர் இந்திய முன்னணி வீரர் பங்கேற்பது சந்தேகம். வெளியான தகவல். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. புதுடெல்லி. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் இரு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இதனையடுத்து இவ்விரு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இந்த போட்டிக்கான இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த முன்னணி வீரர்களான ஜடேஜா மற்றும் KL ராகுல் ஆகியோர் காயம் காரணமாக விலகினர். இது இந்திய அணிக்கு பின்னடைவை கொடுத்துள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் காயம் காரணமாக இடம்பெறாத முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி எஞ்சிய போட்டிகளிலும் இடம்பெறுவது சந்தேகம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த உலக கோப்பை தொடரின் போது காயமடைந்த முகமது ஷமி அதன் பின்னர் எந்தவித கிரிக்கெட்டிலும் ஆடாமல் இருந்து வருகிறார். அவர் காயத்திற்கு லண்டனில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருந்தாலும் அவர் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்பதில் சந்தேகம் நிலவுகிறது. முதலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. விசாகப்பட்டினம். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5வது போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் இரு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இதனையடுத்து இவ்விரு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. இதையடுத்து இந்த ஆட்டத்திற்கான டாஸ் சுண்டப்பட்டது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்துள்ளது. இன்றைய உலகச் செய்திகள். அமெரிக்காவில் இந்திய மாணவர் மர்ம மரணம். நடப்பு ஆண்டில் 4வது சம்பவம். நடப்பு ஆண்டில் அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் இதுவரை 4 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர். வாஷிங்டன். அமெரிக்காவின் ஒஹியோ மாகாணம் சின்சினதி நகரில் பிரபல பல்கலைக்கழகம் உள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் இந்தியாவை சார்ந்த ஸ்ரேயாஸ் ரெட்டிட் பெனிகர் என்பவர் கல்வி பயின்று வந்தார். இந்நிலையில் மாணவர் ஸ்ரேயாஸ் நேற்று மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரேயாஸ் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலையா உள்பட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே அமெரிக்காவில் நடப்பு ஆண்டில் இதுவரை இந்திய மாணவர்கள் 4 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர். அந்த வகையில் இண்டியானா மாகாணத்தில் உள்ள பல்கலா, அதேபோல இலினோய் மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று வந்த இந்திய மாணவர் அகுல் தவான் வயது 18 கடந்த மாதம் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவர் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே பிணமாக மீட்கப்பட்டார்.
இதன் மூலமாக நடப்பு ஆண்டில் அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் 4 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்தனர். இந்திய மாணவர்கள் அடுத்தடுத்ததாக மர்மமான முறையில் உயிரிழக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.